என்னது? ஒரிஜினல் முத்து வச்ச ஜுவல்லரி ஆர்டரா? ரியல் பேர்ல் ஒரிஜினல் பேர்ல் இருக்குல்ல, அந்த பீட்ஸ்லாம் வச்சுட்டு ஜுவல்லரி பண்ணி நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஆர்டர் தான் இது. ஆக்சுவலா இந்த பேர்ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களே சென்ட் பண்ணிட்டாங்க நமக்கு. ஸோ இந்த பேர்ல் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால எனக்கு வந்து யார்கிட்டயும் குடுக்குறதுக்கு பயமா இருக்கு. ஸோ அதனால தான் உங்ககிட்ட குடுக்குறேன். இந்த பீட்ஸ்லாம் வச்சுட்டு எனக்கு செஞ்சு தரீங்களா? பிரேஸ்லெட் அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. ஸோ மாடல்ஸ் எதுவும் எனக்கு பெருசா தெரியல. ஆனா வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த ஒயர் எலாஸ்டிக் டைப்ல வேணாம். செயின் டைப்ல வேணும். ஆனா ஃப்ளெக்சிபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு நினச்சது வந்து கியர் ஒயர் யூஸ் பண்ணி பண்ணிடலான்னு தான் நினச்சேன். ஆனா அது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருக்காது. ஒரு மாரி ஸ்டிஃப்பா நிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வேணான்னு சொன்னனால, சரி ஓகே நம்ம வந்துட்டு பின் எல்லாம் மாட்டி செயின் இடையில ஏதாவது கொடுத்து பண்ணிடலாம்னு நினச்சேன். அவங்களும் ஒரு சில மாடல்ஸ் அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாடல் அனுப்பிச்சு இந்த மாதிரி நான் கொடுத்த மெட்டீரியல்ஸ் வச்சு பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு நினச்சேன். ஓகே சிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம கைக்கு பீட்ஸ் வந்தோன்னே பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ அனுப்பும்போதே பார்த்தேன். அதோட ஹோல்ஸ்லாம் ரொம்ப குட்டி குட்டியா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டம். அந்த ஐபின் வந்து உள்ளே போகிறதுக்கு கஷ்டம். சரி ஓகே பார்த்துக்கலாம். ஒல்லியான ஐபின் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். அதே மாதிரி இது வந்து ஆன்டி டென்னிஸ் செயினில் தான் நான் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் அவங்க கேட்டிருந்தாங்க. அதில் வந்து பீட்ஸு எத்தனை பீட்ஸுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் $2 வந்து வச்சுருந்தாங்க. எஸ் டாலரும் அதுக்கப்புறம் வந்து மாதா டாலரும் போட்ட மாதிரி. அதையும் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம இந்த மாதிரி ஃபைனலாக அவங்க கேட்ட மாடல்லே செஞ்சு கொடுத்தாச்சு. அவங்க கைக்கு போனது தான் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃபோட்டோ அனுப்பவுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவங்க கேட்ட மாடல்லே நம்ம செஞ்சுருக்கோமான்னு நான் இது செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தேன். ஸோ அவங்களுமே சொன்னாங்க பொறுமையாக செஞ்சு கொடுங்க, நீங்கள் செஞ்சு கொடுத்தா போதுங்கிறனால. ஸோ ஆனால் அவங்க ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க நான் செஞ்சு கொடுக்குற வரை. மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராமில் தான் நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப்பில் ரிப்ளை இல்லைனா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம்.